சேலை என்றவுடனே கோவையின் நெசவு தொழில்தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். வெகு காலமாக இங்கே நெசவு தொழில், அதுவும் கைத்தறி நெசவு மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. கோவை காட்டன் என்றாலே அனைவருக்கும் தெரியும். அதாவது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு சேலையாக கோவை காட்டன் திகழ்கிறது. இதற்கு பெரிய பின்புலமும் வரலாறும் உண்டு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொழில் புரட்சி வருவதற்கு முன்பு கைத்தறியில் கோயம்புத்தூரை சுற்றி இருந்த பல கிராமங்கள், சிறுமுகை, புளியம்பட்டி, அன்னூர், கருமத்தம்பட்டி, நெகமம் உள்ளிட்ட பல கிராமங்களில் தனித்தனியாக ஒரு புகழ்பெற்ற சேலை நூற்பு மையங்கள் இருந்திருக்கின்றன. இங்கே கோயம்புத்தூர் நகரத்திலும் மிகப்பெரிய கைத்தறி நெசவு நடைபெற்று கொண்டிருந்தது. 1930களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கைத்தறி நெசவால் உருவான பொருட்கள், அதாவது துணி சார்ந்த வகைகள் இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருந்தன. ராஜஸ்தானிலோ பஞ்சாபிலோ சென்று பார்த்தால் அங்கே கட்டியிருக்கும் தலைப்பாகை கோயம்புத்தூரில் நெய்யப்பட்டது என்பது ஒரு வியப்பூட்டும் செய்தி. அதை போலவே இங்கு கையால் செய்யப்பட்ட சாயங்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டன. அந்த கைத்தறி நெசவும் இயற்கை சாயமும் கொண்ட துணிகள் இங்கு ஏராளமாக இருந்தன. ஆனால் மெல்ல மெல்ல அந்த கைத்தறி நெசவு தன்னுடைய ஆதரவை இழந்துவிட்ட காரணத்தால் இப்பொழுது மில், அதாவது பஞ்சாலைகள் மூலமாகவும் கிடைக்கின்ற நூலில் சேலைகள் நெய்யப்படுகின்றன. அந்த சேலை வகையிலும் கோயம்புத்தூர் ஒரு மிக சிறப்பு பெற்ற ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அதாவது கோயம்புத்தூரில் செய்யப்பட்ட ஒரு சேலை மிகவும் புகழ்பெற்றது என்று சொல்ல வேண்டுமென்றால் சுவின் என்ற ஒரு ரகம் இருந்தது. அந்த சுவின் என்பது ஒரு பருத்தி ரகத்தின் பெயர். சுஜாதா, வின்சென்ட் என்ற 2 பருத்தி ரகங்களை சேர்த்து புதிய ரகமாக சுவின் என்பதை கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டறிந்தது. அந்த சுவின் ரக பருத்தி கோயம்புத்தூரில் கண்டறியப்பட்ட அந்த பருத்தி ரகம் கோயம்புத்தூர் மண்ணில் விளைவிக்கப்பட்டு அதிலிருந்து கோயம்புத்தூர் பஞ்சாலைகளில் இழைகளாக எடுக்கப்பட்டு கோயம்புத்தூர் நெசவாலைகளில் துணியாக நெய்யப்பட்டு கோயம்புத்தூரிலேயே வடிவமைப்பு செய்யப்பட்டு வண்ணமேற்றப்பட்டு சாயமாக மாற்றப்பட்டு சுவின் சாரி என்ற பெயரில் இங்கே விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது போன்ற ஒரு நிகழ்வு உலகமெங்கும் நிகழ்ந்திருக்குமா என்பது ஐயத்துக்குரியது. கோவையும் சேலையும் என்றவுடன் மண் தொடங்கி பெண் வரை சேலையை கோவை உற்பத்தி செய்து அதை பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறது என்பது இதன் வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாகும். பஞ்சாலைகளும் விசைத்தறிகளும் வந்த பிறகு கைத்தறி தன்னுடைய ஆதரவை இழந்துவிட்டாலும் மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்தது போல கடந்த 20-30 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் கைத்தறி நெசவு நடைபெற்று வருகிறது. அதற்கு காரணம் நவீன சந்தை உத்திகள், நவீன வடிவமைப்பு கொண்டு சில தொழில் முனைவோர் செய்த ஒரு செயற்கரிய சாதனை என்றே சொல்ல வேண்டும். இன்னும் நெகமும் சேலைகள் என்பவை வெளிநாடுகளுக்கும் இந்தியாவின் பிற மாநிலங்கள், குறிப்பாக வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு நெகமும் சேலை என்ற பிராண்ட், ஒரு தன்னுடைய பெயரை சேலையில் பொறித்த நெகமும் சேலைகள் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை போலவே கோயம்புத்தூர் பகுதியில் கைத்தறி நெசவு இருந்த அளவுக்கு பட்டு நெசவு இல்லை என்ற ஒரு பெயர் எப்பொழுதும் உண்டு. காஞ்சிபுரம் பட்டு போலவோ, சின்னாலப்பட்டு போலவோ, புவனகிரி பட்டு போலவோ இங்கு பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யப்படவில்லை. ஆனால் அதை ஈடு செய்வது போல தற்பொழுது சிறுமுகை பகுதியில் மென்பட்டு, அதாவது விலை அதிகமுள்ள 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாத சாதாரண மக்களுக்கு அதே தரத்தில் மென்பட்டு சாஃப்ட் சில்க் என்கின்ற ஒரு சேலை ரகத்தை சிறுமுகை அறிமுகப்படுத்தி, சிறுமுகை என்பது ஒரு ஏற்கனவே கைத்தறி நெசவு மையமாக இருந்தது. ஒரு பெரும் தொழிற்சாலை வந்தவுடன் அந்த கைத்தறி நெசவு குறைந்த காரணத்தால் எல்லோரும் அந்த தொழிலை விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இந்த மென்பட்டு சாஃப்ட் சில்க் வந்திருப்பதால் இன்று தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நெசவு மையமாக சிறுமுகை திகழ்கிறது.